வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? நம்ம இளவரசனை பற்றி. நம்ம இளவரசன் நேற்று ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பார். என்னமோ இவர் என்னமோ உழைப்பால் உயர்ந்த உத்தவராட்ட எல்லாம் பேசியிருப்பார். ஆனால் இவங்க 2 பேர் பேசுகிறது பூரா பொய். அந்த காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு பொய்காரியை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன பொய் ஏது பொய்ன்ட்டு. இவங்க நேற்று பார்த்தீங்கன்னா என்னமோ நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு பிடிக்காதா அப்படின்ட்டு ஒரு டைட்டிலோடு வீடியோ போட்டிருப்பாங்க. இவர் நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன? இவர் ஃபஸ்ட்டு உழைச்சி நல்லா இருந்தாரா, அது ஃபஸ்ட்டு தெரியணும். உழைக்காமல் உட்காந்துட்டு அடுத்தவங்களோட காசில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஃபேமிலி தான். அப்புறம் ஒரு மளிகை கடைக்கு போயிருப்பார். 2 நிமிஷத்தில் மளிகை சாமான் வாங்கியாச்சு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். டைட்டில் தான் அது. ஒரு 1/2 ஹவரில் இந்த டைட்டில் மாற்றிருப்பார். பித்தலாட்டம் தான் இதுதான் இளவரசன் போடுற பித்தலாட்டம். ஏன்னா பெருமாநல்லூர் கடைக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டிருப்பாங்க. ஆமாம், இந்த மளிகை சாமான் மேலே எப்படி வாங்குறாரு? எந்த இடத்துல உழைச்சாரு? எங்கே போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார்? இல்லை எந்த கம்பெனியில் வேலை செஞ்சார்? இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது. எங்களுக்கு இலவச வருமானம் தான், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நாங்கள் மளிகை சாமானை வாங்குறது மட்டும் பார்க்கணும். அந்த மாதிரி நீங்களும் வாங்கிக்கோங்க. மித்தவங்களாம் எப்படி வாங்குவாங்கன்னா உழைச்சி வாங்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மங்களகரமாக இருக்கிறன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அது என்னென்னா, வெள்ளிக்கிழமை அந்த அம்மா குளிச்சிருக்குதாமா, மஞ்சள் கலர் நைட்டி போட்டுக்குதாமா, மங்களகரமாக. பொதுவாக வாடகை வீட்டில் ஆயுத பூஜை கொண்டாடக்கூடாது, எந்த இதுவும் இல்லைங்க. ஆனால் இவங்க கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா அடுத்தவங்க காசில் இலவசமாக கொண்டாடுவாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகும். அந்த செலவை இலவசம் விரும்ப மாட்டார். என்ன காரணம்னா, இவருக்கு இலவச வருமானம் தான் பிடிக்கும். ஆனால் காசு கொடுத்து ஏதாச்சும் பூ தேங்காய் இதெல்லாம் பண்ணுறது நம்ம இலவசம் விரும்ப மாட்டார். அதான் உண்மை. அப்புறம் அந்த அம்மையார் காயத்ரி பற்றி சொல்லணுன்னா, பொய்காரி நான் ஏது சொல்கிறேன்னா, இளவரசன் வீட்டில் ஒரு சண்டை பிடிச்சிருப்பாங்க. அந்த சண்டையை பிடிக்கும்போது திரும்பி நின்று சிரிச்சிருப்பாங்க. சிரிச்சிட்டு மறுபடியும் திரும்பிட்டு முகபாவனை அப்படியே அழுகிற மாதிரி நடிக்க வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம காயத்ரி அம்மையார் பொய்காரிங்கிறது. இந்த அம்மா மாதிரி ஒரு மனைவி இருந்துச்சுன்னா எந்த கணவரும் வேலைக்கு போக மாட்டார். இந்த அம்மாவுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, அதுதான் முக்கியம். அப்புறம் நைட்டி போட்டு எங்கே போகிறாங்கன்னா, அது பேங்கா இல்லை நகை கடை ஆஃபீஸான்னு எனக்கு தெரியல. அந்த நைட்டி போட்டு அங்கே போகிறாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன நினப்புனா, நைட்டி ஹீரோயின் ஆயிடலாம் அப்படின்னு நினப்பு. எதில்? யூடியூப்பில். பொதுவாக நாகரிகமாக உடை அணிந்து போகணுங்க. அதாவது நம்ம இளவரசனோட உறவினர்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நாகரிகமாக தான் ஓரளவுக்கு ஒரு பக்கம் போவாங்க. ஆனால் இந்த அம்மா காயத்ரிக்கு என்ன நினைப்புனா, பெரிய நாம் நைட்டி போட்டு எல்லா பக்கம் போகிறோம், நம்மளை நைட்டி ஹீரோயின் எல்லோரும் கூப்பிட்றோன்ட்டு இவங்க நினைக்கிறாங்களாட்டுக்குது. மொத்தத்தில் ஒரு நாகரிகமாக உடை அணிகிறதுக்கு இந்த அம்மாக்கெல்லாம் பிடிக்காது. அப்புறம் இவங்க கணவர் மருந்து குடித்ததுக்கப்புறம் போதை போட்டு வந்தார் இல்லைங்க, அதை பற்றியே அந்த காயத்ரி அம்மையார் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இளவரசன் ஒன்று சொல்கிறாரு, எல்லாம் ட்ராமாங்கிறாங்க, அவங்க கிடக்குறாங்க போங்க அப்படிங்கிறாங்க. இது சொல்கிறதாருன்னா காயத்ரி அம்மையார். ஏன்னா ஒரு 40 நாள் ட்ராமா போட்டிருப்பாங்க. அப்போ பரிதாபத்தில் நீலி கண்ணீர் வடிச்சிட்டு அவங்க கிடக்குறாங்க போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னொரு வீடியோவில் இல்லைங்க, நான் உங்களை சொல்லலை, எங்களுக்கு பேட் கமெண்ட்டுமே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறவங்கள அவங்கள சொன்னேன், அவங்களாம் வேற்று கிரகத்திலேருந்து வந்தாரான்னு கேட்டால், ஆனால் வேற்று கிரகத்திலேருந்து அவங்க வரல, அவங்களும் அவங்க சப்ஸ்கிரைபர் தான். இவங்க பித்தலாட்டம் போடுறாங்க, இவங்க போடுற பித்தலாட்டம் தான். என்னென்னா, யாராச்சும் ஒருத்தர் தப்பாக கமெண்டோ இல்லை ட்ராமான்னு சொல்லிட்டா அது அவங்க சப்ஸ்கிரைபர் இல்லைங்க, எங்கள் சப்ஸ்கிரைபர் இல்லைங்க. இவங்க போடுற ட்ராமா இதாங்க. மக்களை ஏமாற்றிட்டு மக்களை குழப்பிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா 4-5 வீடியோவில் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குதுங்க. அவர் சொல்கிறாரு பாருங்க, பெரிய உருவங்கிறாரு, மனைவியோ பைத்தியகாரிங்கிறாரு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஒன்றுமே இல்லை, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடையாது. அதான் மக்களை ஏமாற்றிட்டு மக்களை குழப்பிட்டு இங்கே தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வருது. மளிகை கடைக்கு போகணுன்னா நம்ம உழைச்சி போகலாம், உழைக்காம உட்காந்துட்டு இந்த யூடியூப் வருமானத்தை நம்பி இருக்கிற இந்த இளவரசன் காயத்ரி அம்மையார் அது மளிகை சாமானை வாங்குறதுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னு கேட்குறேன். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நல்லா இருந்தால் பிடிக்காது, இவங்க அப்படியே உழைப்பால் உயர்ந்த உத்தமம் இருக்கும். அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன ஒரு உழைப்பு. ஆனால் கேட்டால் என்ன பாரு தெரியுங்களா, நான் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறேங்க, யூடியூப்பில் கஷ்டப்படுறேன். அப்புறம் ஒருத்தர் கேட்டுருப்பார், எங்கள் வேலைக்கு போக வேண்டியதானே, நான் வேலை செஞ்சிட்ருக்குறேங்க,
நான் யூடியூப்பில் வேலை செஞ்சுட்டுருக்குறேங்க, நான் வீடியோ எடுக்கிறேங்க. அது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? மம்முட்டி எடுத்து மண்ணை கொத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது சார், மம்முட்டி எடுத்து மண்ணை கொத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இளவரசன் சொல்கிறது அப்படி தான். அப்புறம் இளவரசன் மருந்து குடித்ததுக்கப்புறமா போதை போட்டு வந்துக்கிறாரு. அதை பற்றி அந்த காயத்ரி அம்மையார் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இளவரசனுக்குமே அந்த இன்னொரு பொண்ணுக்குமே ஒரு தொடர்புன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பற்றியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது 2 பேர் எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு இளவரசனுக்கு என்ன தொடர்புங்கிறது அது மென்ஷன் பண்ணால் பரவாயில்ல. ஏன்னா காயத்ரி அம்மையாருக்கு இப்போ என்ன தேவைதா? ஆடம்பரமான வாழ்க்கை. தீபாவளி வருது, துணி எடுக்கணும், பட்டாசு வாங்கணும், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தா சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நாம் வந்து மக்களை குழப்பிட்டு மக்களை ட்ராமா போட்டு வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபேமிலின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு அது ஒரு 50% தெரியாது. அது வரைக்கும் நாம் ட்ராமா போட்டு நல்ல வருமானம் தீட்டிடலாம். ஏன் பட்டாசு வாங்கணுன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கணும், துணி ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுக்கணும், அப்புறம் மளிகை சாமான் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கணும், அப்புறம் வாடகை ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுக்கணும். இதே இந்த மாதம் ஒரு 40,000 50,000 ஆச்சு. அப்புறம் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு அது இதுன்ட்டு இதெல்லாம் எதுக்கு? என் கணவர் எந்த இடத்துல உழைக்கிறது இல்லையே, உழைச்சா தெரியாது அருமை. இதில் வந்து பெருமைனா வேறு என்ன பெருமை? இவர் இந்த ஆளெல்லாம் என்ன பெருமை? இந்த ஆளெல்லாம் என்றைக்குமே ஒழுக்கமில்லாதவர். மருந்து குடித்ததுக்கப்புறமே போய் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வந்துக்கிறது. அதை பற்றி அந்த காயத்ரி அம்மையார் ஒரு வார்த்தையும் பேசாது. அந்த அம்மா மாதிரி ஒரு பொய்யாரி ட்ராமா ஆர்டிஸ்ட்டை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு ஒழுக்கமில்லா ட்ரெஸ் போட்டு போகும். மொத்தத்தில் இவங்களுக்கு என்ன நினப்புன்னா, எங்களுக்கு பிடிச்சவங்க பார்க்குறாங்க, எங்களுக்கு பிடிச்ச அதெல்லாம் பொய்யுங்க. அதெல்லாம் பிம்பத்தை கிரியேட் பண்ணி மக்களை ஏமாத்துகிற செயல். இது வந்து இளவரசன் காயத்ரி அம்மையாரும் கச்சிதமாக செய்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே தான் ஒரு 5 வீடியோ இருக்குது. இதே இவரோட உழைப்பா? இல்லை கேட்குறேன். எல்லாருமே எங்கள் ஆதரவு கொடுத்த நன்றி. அவர் வாயில் இது ஒன்று தான் வரும், வேறு எதுவும் வராது. ஆனால் கெட்ட வார்த்தை பேசும்போது மட்டும் எல்லோரும் ஆதரவு கொடுப்பான்னு பார்த்தா எல்லோரும் வசைபாடுவாங்க. லைவ் வீடியோ பல கெட்ட வார்த்தை பேசிடுவோம். அது பொண்ணுன்னு பார்க்காம கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறாங்க. அப்போ ஆதரவு கொடுக்காங்க கேட்டால் அப்போ ஆதரவு கொடுத்துருக்க மாட்டாங்க, எதிர்ப்பு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு டாமா தம்பதிகளை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. பல உண்மைகளை அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது இப்பவும் இல்லை, எப்பவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க.